புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 6 வரை. திபேரியுஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் போந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு, இத்துரேலியா, திரக்கோனித்து பகுதிகளுக்கும் லிசானியா, அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் சக்கரியாவின் மகன் ஜோவான் பால நிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்படைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று ஜோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசாயாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் விடுதலையை காண்பர். இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 2வது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். பழைய பாவ சூழலில் இருந்து சமதளமான செம்மையான சரியான பாதைக்கு இதயத்தை திருப்புவதே மனமாற்றம் ஆகும். இன்றைக்கு மிக முக்கியமாக எங்களுக்கு தேவையானது அன்பானவர்களே மனம் மாற்றம். அதாவது ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஒப்புரவாகி அயலவர்களோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்து கொண்டு அயலவர்களை அன்பு செய்து கிறிஸ்தவத்தினுடைய மேன்மையை எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய பணக்காரன் இருந்திருக்கிறான். அவன் செல்வச் செழிப்போடும் பெரும் மகிழ்வோடும் அவன் வாழ்ந்து வந்திருக்கிறான். காலப்போக்கிலே மிகவும் பயங்கரமான ஒரு கொள்ளைக்காரனாக அவன் மாறிவிட்டான். ஆனாலும் அவ்வப்போது ஏழைகளுக்கு சில உதவிகளை அவன் செய்து வந்திருக்கிறான். ஒரு நாள் கடவுள் அவனது கனவிலே தோன்றி, ஒரு நாள் உன்னுடைய வீட்டிற்கு நான் வரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் மறைந்து போய்விட்டார். பணக்காரனும் அன்றிலிருந்து ஏற்பாடு செய்ய தொடங்குகின்றான். எல்லா வகையான விடயங்களையும் அவன் ஏற்பாடு செய்கிறான். தன்னுடைய வீட்டை அவன் சுத்தப்படுத்துகின்றான், அழகுபடுத்துகின்றான். தன்னுடைய சூழலை அவன் நல்ல சூழலாக மாற்றிக்கொள்ளுகிறான். பெரிய பெரிய பொருட்களை எல்லாம் வேண்டி கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே அவன் வைக்கின்றான். என்னென்ன தேவைகள் ஏற்படுமோ அவற்றையெல்லாம் அவன் செய்கின்றான். இதற்கு அளவுக்கு மீறி கூட அவன் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறான். எப்போது கடவுள் அவனிடத்தில் வருவார் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் தான் இன்னாயத்தம் செய்ய வேண்டும் என்று எல்லா ஏற்பாடுகளையும் அவன் செய்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய வீட்டில் இருக்கிற பணம், பொருள் எல்லாத்தையும் அவன் சேகரித்து அவன் அழகாக வைத்து கொள்ளுகிறான். இந்த கடவுள் அவனிடத்திலே வந்திருக்கிறார். வந்து அவனை கண்ட போது, அவனை சந்தித்த போது அவன் சொல்லுவான், கடவுளே, என்னிடத்தில் எல்லாமே இருக்கிறது, என்னிடத்திலே பணம் இருக்கிறது, என்னிடத்திலே சொத்து இருக்கிறது, என்னிடத்திலே வீடு வாசல் இருக்கிறது, பெரிய வீடு வாசல் இருக்கிறது, எனக்கு காணி பூமி இருக்கிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது. உமக்கு என்ன வேணுமோ அவற்றையெல்லாம் நீர் கொண்டு போய்விடும். என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, அவற்றையெல்லாம் நீர் எடுத்துக்கொண்டு போய்விடும். என்ன தேவையோ. அப்போது கடவுள் சொல்லுவார், பணம், பொருள், சொத்து, செல்வம் எல்லாம் என்னிடத்திலேயும் உள்ளது, என்னிடத்திலே இல்லாதது உன்னிடத்திலே ஒன்று இருக்கிறது. அது என்ன கடவுளே என்று கேட்டான். உன்னுடைய கரடு முரடான உன்னுடைய இதயம், உன்னுடைய பாவம் தோய்ந்த உன்னுடைய இதயம், இதை என்னிடத்திலே கொடுத்து விடு என்று கடவுள் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தடவை நின்று நிதானித்து தியானிக்கின்றான். தன்னுடைய வாழ்க்கையை, நான் பணம், பொருள், சொத்து, செல்வங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆன்மாவை நான் இழந்து போயிருக்கிறேன். என்னுடைய இதயத்தை கரைப்படுத்தி இருக்கிறேன். என்னுடைய பாவ வாழ்க்கையினாலே பலரை நான் கீழ்த்தரமாக நினைத்திருக்கிறேன். பல மனிதர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறேன், பிரச்சனை கொடுத்திருக்கிறேன். என்னுடைய பாவ வாழ்க்கையினாலே பல மனிதர்களுடைய வாழ்க்கையை நான் சின்னாபின்னமாக்கி இருக்கிறேன். அவன் நினைத்து பார்க்கிறான். அன்பானவர்களே, அவன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றுகின்றான். தன்னுடைய செயல்பாடுகளை எல்லாம் அவன் செம்மைப்படுத்துகின்றான். கடவுள் சந்தோஷப்படுகின்றாராம். அன்பானவர்களே, இது ஒரு சிறிய கதை.
இந்த கதையின் மூலமாக ஒரு பெரிய உண்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடத்திலே பணம் இருக்கிறது, பெருமை இருக்கிறது, புகழ் இருக்கிறது, பட்டம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, சொத்து சுகங்கள் இருக்கின்றன, வீடு வாசல் இருக்கின்றன, காணி பூமிகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் நாங்கள் வைத்துக்கொண்டு எங்களுடைய இதயத்தை கரைப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால், மனமாற்றத்தை பெறுவதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக நாங்கள் இருந்தோம் என்று சொன்னால் என்ன பிரயோசனம்? அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், என்னிடத்தில் என்ன இருக்கிறது, என்ன இல்லை. என்னிடத்தில் எல்லாம் சில வேளைகளில் இருக்கிறது. எனக்கு தேவைக்கு அதிகமான விடயங்கள் எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. எனக்கு தேவையானது எது என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, என்னுடைய கரைப்படாத ஒரு வாழ்க்கை முறை, நான் கொடுக்கின்ற ஒரு அன்பு முறை, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில மற்றவர்களுக்காக நான் வாழுகின்ற சின்ன ஒரு உதவி தியாகம் வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் சில நேரங்களிலே உணர்ந்திருக்கிறோம். ஆனால் பல நேரங்களிலே உணராமல் இருந்திருக்கிறோம். அன்பானவர்களே, மக்களினுடைய சீர்குலைந்த பாவ சுவடுகளை செம்மைப்படுத்தி அவர்களினுடைய மனங்களை மாற்றி அமைத்து இயேசுவினுடைய வருகையை முன்னறிவிக்கின்றார் புனித திருமுழுக்கு யோவான். அவருடைய அந்த வாழ்க்கை முறை மிக முக்கியமான, தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்ததை இயேசுவினுடைய உன்னதமான அந்த வருகைக்காக மக்களை ஆயத்தம் செய்கின்ற அற்புதமான பணியிலே ஈடுபடுகிறார். அதுக்கு அவர் சொல்லுகிறது, மனமாற்றம் பெற வேண்டும். நீ பாவ அடிமைத்தனத்திலிருந்து நீ பரிசுத்தமான ஒரு மகனாக மகளாக நீ மாற வேண்டும். அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு தரப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு அழைப்பு. பழைய பாதையை திரும்பி பார்க்க இன்றைய வாசகங்களை சிறப்பாக அழைத்து நிற்கிறது. பழைய நடந்து வந்த பாதைகள், கரடு முரடுமான பாதைகள், கற்களும் முட்களும் நிறைந்த பாதைகள், பாவத்தோடு நான் பயணித்த பாதைகள், இவற்றை நான் திரும்பி பார்த்து என்னை நான் பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு அழகான சந்தர்ப்பம் தான் அன்பானவர்களே, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யவும், பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படவும், குன்றுகள் மலை குன்றுகள் யாவும் தாழ்த்தப்படவும், கரடுமுரடானவை சமதளமாக்கப்படவும், இவைகளினுடைய நிறைவாக மனமாற்றம் காண இன்றைக்கு வாசகங்களை அழைத்து நிற்கிறது. மனம் மாறுதல் என்பது பழைய பாவ வாழ்க்கையை செயல்பாடுகளை முழுவதும் விட்டு விடுவதாகும். அன்பானவர்களே, திருமுழுக்கு பெறுதல் என்பது புதிய சிந்தனைகளை, புதிய செயற்பாடுகளை தழுவிக்கொள்ளுவதாகும். பழைய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கின்றோம், தாவீது ராஜா, தாவீது அரசன் 40 ஆண்டுகளுக்கு சிறப்பான விதத்தில் இந்த இஸ்ராயல் மக்களை வழிநடத்தி கொண்டிருந்தவன். அற்புதமான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில பாவம் செய்கிறான், பலவீனமான மனிதனாக மாறுகிறான். ஊரியாவினுடைய மனைவியோடு அவன் காமம் கொள்ளுகிறான். மிக கொடூரமான விஷயம் ஒன்று நடைபெறுகிறது அன்பானவர்களே. அவன் அவளோடு பாவம் செய்வதற்காக அவனுடைய கணவனையை கொலை செய்கின்ற அளவுக்கு மாறுகிறான். எவ்வளவு தூரத்துக்கு அன்பானவர்களே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில கீழ்த்தரமாக நடந்து கொள்ளுகிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் நாத்தான் இறைவாக்கினரோடாக ஆண்டவர் அவனுக்கு அறிவுறுத்துகின்ற போது அவன் மனம் மாறுகிறான், முழந்தால் படியிட்டு கதறி அழுகிறான். கடவுளே, உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், ஆண்டவரை என்னை மன்னித்துக் கொள்ளும், உம்முடைய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதையும், மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும் ஆண்டவரை என்று கதறி அழுகிறான். ஆண்டவர் அவனை மன்னிக்கின்றார், அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த பயங்கரமான பாவத்தை செய்தவனை கூட ஆண்டவர் மன்னிக்கிறார். அன்பானவர்களே, என்று நாங்கள் இயேசுவை தாவீதின் மகன் என்று சொல்லுகிறோம். தாவீதின் மகனுக்கு ஓசாண்டு இயேசுவுக்கு மக்கள் புகழ்பாடல் பாடினார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தாவீது எப்படிப்பட்டவன்? பாவம் செய்தவன், பலவீனமானவன், மனமாற்றம் பெறுகிறான், மன்னிப்பு கேட்கிறான், ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். நாங்களும் பலர் பாவிகள், பலவீனமானவர்கள். எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் எங்களுக்கும் இந்த பாவ சூழ்நிலைகள் இருக்கின்றன அன்பானவர்களே, அதை நாங்கள் மறுக்க முடியாது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு, மனமாற்றம் பெற்று மன்னிப்பு கேட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாவதற்கு விருப்பமில்லாத மனிதர்களாக நாங்கள் இருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு நாங்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கிற பெரிய காணிக்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய சூழலில் நமது இதயத்தில் நிரப்பப்பட வேண்டியவர்கள் எது? அன்பினாலே நிரப்பப்பட வேண்டும் எங்களுடைய இதயங்கள், அமைதியினாலே நிரப்பப்பட வேண்டும் எங்களுடைய இதயங்கள், மகிழ்ச்சியினாலே நிரப்பப்பட வேண்டும் எங்களுடைய இதயங்கள். அகற்றப்பட வேண்டியவைகள் எது? சுயநலம் அகற்றப்பட வேண்டும், பொறாமை அகற்றப்பட வேண்டும், வைராக்கியம் அகற்றப்பட வேண்டும், பணம் பதவி பட்டம் அகற்றப்பட வேண்டும். இவற்றெல்லாம் நாங்கள் அகற்றிவிட்டால் அன்போடும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் என்னுடைய வாழ்க்கையை நான் செலுத்த முடியும். அன்பானவர்களே,
இன்றைக்கு நாங்கள் அவற்றை சிந்திக்க வேண்டும். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டனிடம் ஒரு தடவை ஒரு நிருபர் ஒரு கேள்வி கேட்கிறாராம். ஐயா, நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எத்தனையோ நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்திருக்கிறீர்கள். இந்த கண்டுபிடிப்புகளிலே எல்லாம் தலை சிறந்த கண்டுபிடிப்பு எது என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிறான். அப்போது தன்னடக்கத்தோடு சர் ஐசக் நியூட்டன் சொல்லுகின்ற மறுமொழி என்ன தெரியுமா? நான் கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளிலும் பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? நான் ஒரு பாவி என்று கண்டுபிடித்தேன். முதலாவது. இரண்டாவதாக நான் கண்டுபிடித்தேன், மிக முக்கியமான ஒரு விடயத்தை கண்டுபிடித்தேன். இயேசு எங்களை மீட்பதற்காகத்தான் பிறந்தார், தன்னை கொடுத்தார். முதலாவது நான் பாவி என்பதை உணர்ந்து கொண்டேன். இரண்டாவது, இயேசு எங்களை மீட்பதற்காக பிறந்தார், எங்களுக்காக தன்னை முற்றுமுழுதாக கொடுத்தார் என்பதை கண்டுபிடித்தேன். வாழ்க்கையில் எது அன்பானவர்களே மகிழ்ச்சி? எது அன்பானவர்களே அமைதி? எது அன்பானவர்களே அன்பு? வாழ்க்கையிலே ஒரு நிறைவை தருகின்ற விடயம் எது? நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை கண்டு கொண்டேனா? ஆண்டவரை கண்டு கொள்வதற்கு மனமாற்றம் பெற்றுக்கொண்டேனா? பாவ அடிமைத்தனத்தோடு பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கையோடு எல்லா வகையான தீமையான உணர்வுகளோடும் ஆண்டவரை நான் சந்திப்பது என்பது பொய்யான ஒரு கதை. அப்போ நான் ஆண்டவரை சந்திப்பதற்கு எது எனக்கு தேவை? ஆண்டவரை நான் சந்திப்பதற்கு எது எனக்கு முக்கியமாக இருக்கிறது? நான் மனமாற்றம் முதலிலே அனுபவிக்க வேண்டும். அந்த மனமாற்றத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிற போது, ஆண்டவரோடு நான் ஒப்புரவாகின்ற போது, அயலவர்களை நான் அன்பு செய்கிற போது, என்னால் முடிந்த அளவுக்கு நான் கொடுத்து வாழுகின்ற போது, அந்த அன்பை, அந்த அமைதியை, அந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்திலே நான் சிறப்பாக வாழ முடியும். சுயநலத்தை களைந்து விடுவோம் அன்பானவர்களே. பொதுநலம் கொண்ட மக்களாக நாங்கள் வாழுவோம். பொதுவாக எனக்குத்தான் எல்லாம் தேவை என்று நாங்கள் பொதுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை விட்டு விலகி போன பிள்ளைகளாக எங்களையே நாங்கள் சின்ன பின்னமாக்கி கொண்டே இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் சிந்திப்போம். ஆண்டவருக்காக நாங்கள் வாழுகிற அந்த நல்ல மனப்பக்குவத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ளுவோம். மனமாற்றம் பெற்ற பிள்ளைகளாக ஆண்டவரோடு நாங்கள் இருப்போம். ஆமென். நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.